Taste the Daily. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துறை இயக்குநரிடம் அளிப்பதற்காக சென்னை நோக்கி வந்தபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் வட்டாரத்தில் இருந்து வேனில் வந்த அங்கன்வாடி பணியாளர்கள் 25க்கும் மேற்பட்டோரை சென்னை செல்ல விடாமல் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை காவல்துறை தடுத்து நிறுத்தி அலைகழித்தது. அத்துடன் இரவு 10 மணி வரை குடிநீரும் உணவும் வழங்காமல் அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறையினர் வதைத்தது அவர்களது குடும்பத்தினரிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இரவு நேரத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் குற்றவாளி போல் நடத்தப்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் பலர் சொந்த ஊர் செல்ல முடியாமல் தவித்தனர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் இந்த செயல் அங்கன்வாடி ஊழியர்கள் பலரை கொந்தளிப்படைய வைத்தது. நாங்களும் ஒரு ஒர்க்கர் தான், நாங்களும் ஒரு சமூக நல பணியோட சேர்ந்துதான் நாங்களும் இருக்கோம். அப்ப எங்களை இவ்வளவு இழிவா நடத்தினதுக்கு இந்த கவர்மெண்ட், இந்த தமிழக அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல. இது நல்ல ஒரு முறையான நடவடிக்கை எடுத்தா எடுக்கட்டும், இல்ல நாங்க இது மேலும் மேலும் போய்கிட்டே இருப்போம். எங்களை தடுக்க யாராலையும் முடியாது. நாங்க அந்த அளவுக்கு மன உளைச்சலா இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனால் கூட தமிழக அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சேதமடைந்த கட்டடத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தால் பெற்றோர் அச்சமடைந்துள்ளனர். குன்னுவாரன் கோட்டை ஊராட்சி கண்ணாப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சுக்கள் உதிர்ந்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் சிதலமடைந்து காணப்படுகிறது. இதேபோல் குடிநீர் தொட்டி, உணவு சமைக்கும் பகுதி சுகாதாரமின்றி நோய் தொற்றை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. மேலும் வகுப்பறை அருகிலேயே குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இத்தகைய அவலங்கள் குறித்து பெற்றோர்கள் பல முறை புகார் அளித்தும் ஸ்டாலின் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் காரிசாத்தான் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சம்சிகாபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை வசதி, பொது கழிப்பறை, கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட வசதிகளின்றி அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என வேதனை தெரிவித்த மக்கள் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் வாழ்வதற்கு தகுதியற்ற கிராமமாக மாறுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தனர். காரிசத்தாம் பஞ்சாயத்திலிருந்து சம்சியாரம் ஊரை புறக்கணிக்காங்க. நாங்கள் நெசவாளர்னு எங்களை ரொம்ப இலக்காரமாக நினைக்காங்க. நாங்களும் எவ்வளவோ போராட்டம் இது பண்ணிட்டோம், மனு கொடுத்தோம், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. நாங்கள் பூரா இங்கே இருக்க பூராமே தறி ஓட்டுறவங்க. நாங்கள் இந்த ரோட்டில் தான் பாவு கொண்டு வரணும், பிள்ளைய பள்ளிக்கூடம் போகணும். இந்த பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த பூரா ரோடு இப்படி கிடக்கு. போன தடவை மழை பெஞ்சாலே அப்படியே தான் கிடந்து சரளடிக்க வந்து பார்த்தாங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. எல்லாம் ஓட்டு கேட்க மட்டும்தான் வராங்களே தவிர எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை.